ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் யுவர் நாலேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸைஸ் 1.1ல் 8th சம். அட்ஜ் ஏ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு அட்ஜ் ஏ கொடுத்து ஏ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜ் ஏ into அட்ஜ் ஆஃப் அட்ஜ் ஏ. இதுதான் அந்த ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜ் ஏவும் அட்ஜ் ஆஃப் அட்ஜ் ஏவும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜ் ஏ கண்டுபிடிக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜ் ஏ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 2 எழுதிக்கிறோம். தென் அந்த ரோவையும் காலமையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். ஸோ இட் இஸ் 12 2s are 24 minus 0 into 7 0. நெக்ஸ்ட்டு இது -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இட் இஸ் +4. தென் அந்த ரோவையும் காலமையும் ஸ்கிப் பண்ணிட்டு இதை பார்க்குறோம். -3 into 2 -6 -2 into -7. ஸோ இது வந்து 14. நெக்ஸ்ட்டு +2. ஸோ அந்த ரோவையும் அந்த காலமையும் ஸ்கிப் பண்ணிட்டு -3 into 0 0. ஸோ ஒரு மைனஸ் வரும். தென் 12 into -2 -24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இட் இஸ் +24. அப்போ இதை நான் ஆட் பண்ணிடுறேன்னா 2 into 24 +4 into -20 +2 into 24. அதாவது 2 into 24 48 -80 ப்ளஸ் மார்க்கா 48. ஸோ இதை ஆட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் 96 -80 தட் இஸ் 16. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜ் ஏ அப்படிங்கிறதோட வேல்யூ 16. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அட்ஜ் ஆஃப் அட்ஜ் ஏ கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு அட்ஜ் ஏ கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அட்ஜாயிண்ட் எடுக்கணும். ஸோ எப்போயும் அட்ஜாயிண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ட்ரிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதே மேட்ரிக்ஸை நம்ம ரஃப் காலமில் எழுதிக்கிறோம். ஸோ 2 -4 2 -3 12 -7 -2 0 2. ஸோ இதே தான் 2 -3 -2 -4 12 0. தென் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோவை நம்ம அப்படியே எழுதுகிறோம். இட் இஸ் 2 -4 2 2 -4. தென் கடைசி ரோ, அதாவது செகண்ட் ரோவே நம்ம கடைசியாக எழுதிக்கிறோம். 3 12 -7 -3 12. தென் ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் அடித்து விட்டுறோம். ஸோ இதை வச்சே நம்ம அட்ஜாயிண்ட் எழுதிக்கலாம். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அட்ஜ் ஆஃப் அட்ஜ் ஏ. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்டு 12 2s are 24. இது வந்து 0 தான். ஸோ இட் இஸ் -0. தென் 7 into -2 14 -3 2s are 6. அது வந்து +6 ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மைனஸுக்கு அதனால். ஸோ -3 into 0 0 -12 into -2 24. ஸோ இது வந்து +24 மாறிடும். தென் 0 2s are 0 -2 into 5 -4 -8. ஸோ அது +8 மாறிடும். தென் 2 2s are 4 -2 into 2. ஸோ இது வந்து -4 +4 மாறிடும். நெக்ஸ்ட் -2 into -4 8 -0 2s are 0. லாஸ்ட் 4 7s are 28 -12 2s are 24. 2 into -3 -6 -2 into -7 -12 -14. இப்போ +14 ஆகிடும். 2 12s are 24 -4 into -3 12. ஸோ இதோட டிரான்ஸ்போஸ் தான் அட்ஜ் ஏ. ஸோ இதை எழுதிட்டு இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இட் இஸ் 24 0 4 28 8 24 8
12. ஸோ இதோட டிரான்ஸ்போஸ் தான் அட்ஜ் ஆஃப் அட்ஜ் ஏ. ஸோ நான் இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை நான் ஃபர்ஸ்ட் காலமாக எழுத போகிறேன். ஸோ இட் பிகம்ஸ் 24 20 24. செகண்ட் ரோவை இது வந்து 0 + 8 8. செகண்ட் ரோவை நான் செகண்ட் காலமாக எழுதுறேன் 8 8 8. தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எழுதுறேன் 4 8 12. ஸோ இதுதான் அட்ஜ் ஆஃப் அட்ஜ் ஏ. நம்மளுக்கு தேவையான ரெண்டுமே கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சே நம்ம ஏ எழுதிடலாம். ஏ நான் என்ன சொன்னேன், ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜ் ஏ அட்ஜ் இன்ட்டு அட்ஜ் ஏ. ஸோ 1/√ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜ் ஏ வேல்யூ 16. இது வந்து அட்ஜ் இன்ட்டு அட்ஜ் ஏ அப்படின்னே நான் எழுதிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√16 வேல்யூ என்ன 4. தென் அந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் 24 20 24 8 8 8 4 8 12. ஸோ நான் இதில் எல்லாத்தையும் 4ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அதாவது இந்த 1/4 உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகிடும். ஸோ ஆன்சர் 8ங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ், ஸோ 24/4 6 5 6 2 2 2 1 2 3. ஸோ இதுதான் ஏவோட வேல்யூ. கன்ஃபார்ம் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு மார்க் உண்டு.